கலைக்கு 4 வாய் ஊட்டிட்டு எச்ச பண்ண நூடுல்ஸ் அந்த பொண்ணுக்கு ஊட்டி விட்டது. அப்புறம் வந்துட்டு எஃப்ஜே வந்து அந்த பொட்டேட்டோ ஃப்ரை கேட்டால் அதில் தூத்துன்னு ஏங்க இந்த பொண்ணு துப்புனா மட்டும் தூத்துன்னு துப்புறது இப்படி துப்புறது அப்படி துப்புறதெல்லாம் பேசுகிறீங்களே, ஒரு ஃபுட்டை கையில் வச்சுட்டு அதை துப்பிட்டு அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு கேட்டாக்கா இல்லை ஊதுன அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதில் எப்படிப்பட்ட ஹியூமிலேட் பண்ணுறது? அப்போ இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு அஃபெண்ட் ஆகாதா? ஆப்வியஸாக டாஸ்க் அதே மாதிரி ஃபன்னாக தான் நான் பண்ணேன், ஃபன்னாக தான் பண்ணேன்னு எல்லாரும் இப்போ சரி திவாகரும் சரி விக்ரமும் சரி எல்லாம் சொல்லிட்டு அப்போ கரெக்டாக சொல்லுது அந்த பொண்ணு விக்ரம் கிட்ட, நீ ஃபன்னாலாம் பண்ணலை, நீ ஃபன் பண்ணுறது மற்றவங்களுக்கு இல்லை, இந்த பொண்ணுக்கு நீ ஃபன்னுன்னு சொல்கிற பேரில் ஹர்ட் பண்ணுற, நீ ஃபன்னுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கான்னு சொல்லுது. அதே இடத்துல சபரி மட்டும் அங்கே இல்லை, இந்த குரூப்பே இருக்குது, இன்னைக்கு ஃப்ரைடே தானே எல்லாரும் ஜாலியாக பேசுகிறாங்கன்ற பேரில் இந்த பொண்ணு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க, அதுவும் அந்த பொண்ணு இல்லாத இடத்துல. இது எவ்வளோ பெரிய மனுஷத்தன்மையே இல்லாத விஷயம். உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கல, நேரடியாக மோதுங்க. இல்லை உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரச்சனைனா பேசுனீங்களா அதோட விட்டுருங்க. அந்த பொண்ணை பற்றி பின்னாடி உட்காந்து கிண்டல் பண்ணுறது, அந்த குரூப்பாக உட்காந்து கிண்டல் பண்ணுறது, அதுக்கு தலைவர் சபரி தான். சபரி, எஃப்ஜே, ரம்யா, அதுக்கப்புறம் விக்ரம். எனக்கு புரியல, பிரவீன் இன்னும் என்ன மாதிரின்றது தெரியல. அவருக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, அந்த பொட்டென்ஷியல் அவர் கன்னிங்காக யூஸ் பண்ணுவாரா கிளவராக யூஸ் பண்ணுவாரான்னு தெரில. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் சப்போர்ட் பண்ணால் இந்த குரூப்லேருந்து நம்மளை தள்ளி வச்சிருவாங்களோன்ற பயமும் இருக்குது. இது ஏதோ ஒரு இடத்துல கலையும் சொன்னாப்ல, ஏதோ ஒரு இடத்துல அந்த ஜெயிலில் கூப்பிட்டு பாருவா கூப்பிட்டு பேசும்போது தான் இப்போ கூட அவள் தான் சொல்கிறா கமருதீன் கிட்ட, நானாக தான் இப்போ உன்னை கூட கூப்பிட்டேன், நீயா வந்தா பேசினேன், நானாக தான் இவனை கூப்பிட்டு பேசினேன்டா கலையா அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ ஏன் இது நீ இப்படி பண்ண சொல்லு, ஏன் இது இப்படி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிற இடத்துல அது எல்லாரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி எல்லாரும் கூட சேர்ந்து ஒத்து போக வேண்டியதான். எல்லாருக்கும் பகச்சிக்க முடியுமா? யாருன்னு கேட்குறாரு கமருதீன். அப்போ யாருன்னு சொல்லுன்னா சபரி அப்படின்னா கனி அப்படின்னு அவன் தான் சொன்னான். கனி, கெமி, எஃப்ஜே அப்படின்னு அவன் தான் சொன்னான். ஆனால் உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறான், கனி கிட்ட உட்காந்துட்டு இல்லை உங்கள் பேச்சை கேட்டு தான் அவளை அப்படி பண்ணுன்னு சொல்லி அங்கே பேசுகிறா அவன்னா, நீ தாண்டா கனின்னு சொன்னாங்க கேட்டாங்க. ஆனால் நீ கனின்னு ஒத்துக்கிட்டல. அப்புறம் அவள் சொன்னா அர்த்தம் உன் மனசில் இருந்தது தான் அவனுக்கு வெளில வந்துச்சு. அவளும் ஆமாம் அதானான்னு கேட்டா, இல்லை கமருதீன் அதானான்னு கேட்டார். அப்போ ஏன் அந்த பொண்ணு பின்னாடி போய் எல்லாம் திவாகர் அப்படி பேசுகிறாரு, அந்த பொண்ணு பின்னாடி ஃப்ளாட்டிடியூட் இருக்கக்கூடாது. இவ்வளோ ஏன்டா ஜொல்லு விடுமோ நல்லா இருந்துச்சாடா, என்ன வாட்டர் மேலன் ஜொல்லு விடுமோ நல்லா இருந்துச்சா, எனக்கு கோமா வருது. அந்த பொண்ணு இப்போ சுற்றிட்டு இருக்கா, யாருமே இல்லாமல் வந்துட்டு என்ன சொல்கிறது, இது மாதிரி சுற்றிட்டு இருக்காரு அப்படியே தானாக அவர் பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு இது மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. சட்டையே பண்ணல யாரும். இப்போ காலையில் வினோத் அண்ணனையும் கூப்பிட்டு வந்துட்டு இவங்க கேட்டாங்க பாரு, அவர் என்ன சொன்னார், திவாகர் அண்ணன் எப்படி இருக்காரா சார், அவர் யாரும் சட்டையே பண்ணுறதில்ல, அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி போயிருக்காருன்னா அந்த பொண்ணு மட்டும்தான் அவர் கூட அண்ணன்னு சுற்றிட்டு இருந்துச்சு. ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனோ கிண்டலோ பாட்டு பாடுறதோ மனசில் இருக்கிறது கொட்டுறது எல்லாத்தையும் கொண்டு யாருமே ஒரு சட்டையே பண்ணல. இன்னும் 2-3 நாள் இந்த கெனிலாம் பின்னாடி போய் ஒழுங்கு காட்டுது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தார் ரூமில், கேமரா முன்னாடி ஏதோ பண்ணிட்டு இருந்தார். கெமி நல்லா இருக்கா, கெமினா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி போய்க்கு முகத்துக்கு திருப்பிட்டு ஒரு மாதிரி ஒழுங்காக ஒரு மாதிரி டிசிப்ளின் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி காட்டிட்டு போகுது. அதாவது அவன் முன்னாடி இல்லை பின்னாடி. இப்படிதான் இனிமேல் இந்த ஆளுக்கு கிடைக்க போகுது மரியாதை. அந்த கும்பலில் கும்பாங்குத்து குட்டி தான் உட்கார போகிறாங்க. அப்போ வந்து விக்ரமும் சபரி இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து ஓட்டுன்னு ஓட்டுறாங்க அந்தால. அப்போ வந்துட்டு ஒன்றுமே பண்ணுறதுக்கு இப்போ வந்து போர் அடிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு அரோரா ஓட்டினார். அரோரா ஒரு லிமிட் பவுண்டரி செட் பண்ணிட்டாங்க, நீங்கள் இப்படியே பண்ணிட்டுருங்க, எல்லா பொண்ணையும் ஃப்ளாட் பண்ணிட்டுருங்க. அப்புறம் வந்து இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வர டாஸ்க் வரும்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம், அப்போ உள்ளே வரும்போது எல்லா பொண்ணுங்களோட அப்பாவும் உங்களை சேர்த்து குத்த போகிறாங்க பாருங்கன்னே சொல்லிடுச்சு அந்த அரோரா பொண்ணு. அப்போ கூட இவருக்கு புரியல. அப்போ தான் வந்து விக்ரம் மடியில் பட்டுக்கிறது செய்யறது அப்படின்னு. ஏன் எப்போ பாரு அந்த பாரு தோலில் சாஞ்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அந்த பொண்ணு அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்ததா தப்பு. இப்போ புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு கொடுக்க போகிறதில்ல, ரைட்டா? அப்போ வந்து உங்களுக்கு இப்போ போகிறதுக்கு இடம் இல்லை. இப்பயும் சொல்கிறாரு, அப்போ கூட புத்தி கேட்டு போய் சுபிக்ஷா பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வருது அப்படின்றாரு. அப்போ தான் அந்த பரோரா பொண்ணு சொல்லி, நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள் அது சரியாக வராது, மாற்றிக்கோங்க அப்படின்னு சிரிச்சுட்டு எல்லாரும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே சபரி இருக்காப்புல, விக்ரம் இருக்காப்புல, அரோரா இன்னும் யாரோ கூட இருந்தாங்க. அப்போ இதுக்கு தான் அந்த சுபிக்ஷாக்கு பாஸ் வாங்கி கொடுக்கணும். நீ சுபிக்ஷா கூட உட்காந்து வாட்டர் மேலன் சாப்பிட்டு போட்டல ரீல்ஸ், அதை தான் அந்த பொண்ணு கேட்டுச்சு. ஒரு வாட்டர் மேலனுக்கு பொமோகிரானட்டுக்கு ஊட்டி விட்டாங்க, கை அமுத்துனாங்க, கால் அமுத்துனாங்கன்னு இதெல்லாம் பண்ணியே அப்படின்னு. அந்த பொண்ணு டாஸ்க்கை விளையாடணும்னு பார்த்துச்சு, நீ ஜொல்லு விடணும்னு பார்த்தேன். அப்போ அதைத்தான் அந்த சுபிக்ஷா பொண்ணு என்ன சொல்லுது, விக்ரம் கிட்ட இப்படி ஜொல்லு விட்டதுன்னு அந்த பொண்ணு தெளிவாக அப்படி சொல்ல முடியுமா ஒரு பொண்ணு? அதை சொல்லாமல் இல்லை அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சேன், நூடுல்ஸ் கொடுத்தேன் போட்டு, ஏமா நூடுல்ஸ் கொடுத்தேன் போட்டேட்டா கொடுத்தேன்னு மட்டும் சொல்கிறியே, நீ திவாகர் கிட்ட ஜொல்லு விட்டேன்ற திவாகர் உங்ககிட்ட ஜொல்லு விட்டுன்றதை நீ ஒத்துக்கிட்டதானே, என்னன்னு கூப்பிட்டு இப்போ எங்கன்னு கூப்பிட்டு போறேன்லாம் தானே பேசுனீங்க. அதை தான் ரம்யா போய் சொன்னாங்கன்னா பொண்ணு கொடுத்துட்டாங்களா, பொண்ணு வாங்கினாங்களா, என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அதெல்லாம் நீ பண்ணலை, அப்போ அது வரல ரைட்டா? ஏன்னா அதை சொன்னால் உங்கள் பேர் ரிப்பேர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை சொல்லலை. வேறு பாரூக் செஞ்ச நூடுல்ஸ் அது இதுன்ற மாதிரி அதை மட்டும் சொல்கிறீங்க. அப்போது ஏதோ ஒரு இடத்துல அந்த விஷயத்தை பிடிக்காம தான் சுபிக்ஷா பண்ணியிருக்கு. அதை ஜொல்லு விட்றது செய்யறதுன்னு இந்த ஆள் பண்ணுறது பிடிக்காம தான் அந்த பொண்ணு அது கோஆர்டினேட் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த டாஸ்கில் வின் பண்ணணும் அப்படின்னு அந்த கோவத்தில் அப்போ நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்ல, அப்போ வந்து உங்ககிட்ட டாஸ்க்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது நாமினேஷன்லான்னு சொல்லுது. அப்போ எப்படி பார்த்தாலும் திவாகரோடது ஏதோ ஒரு செல்ஃபிஷோ அவருக்கான ஒரு சௌகரியமோ அந்த இடத்துல வரும்போது தனக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு நாமினேஷன் கேட்ட பாருக்கு தான் எங்கள் பல்ப் கிடச்சதுன்னா, இதில் பாரு எல்லா இடத்துலையும் பண்ணுறது என்னென்னா ரம்யாது பாட்டில் நல்லா இருந்தது, சுபிக்ஷா அது நல்லா இல்லைன்னு
ஒருவேளை வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டாக வந்து இந்த டாஸ்கே செல்லுபடி ஆகாது, சுபிக்ஷா வின் பண்ணதே செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நிறைய தெலுங்கு பிக் பாஸில் நடந்திருக்கு. ஏன்னா இவங்களே 10 வாட்டி சொல்கிறாங்க அந்த பாட்டில்ஸ்லாம் ஃபேராக இல்லை, ரம்யா தான் நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது அங்கே நடந்த ஜட்ஜஸும் வந்து இது ஃபேராக இல்லை, அப்போ இந்த டாஸ்க்கும் செல்லாது, இதில் வின் பண்ணவங்களுக்கும் செல்லாதுன்னு சொல்லிட்டு அது இன்னும் ட்விஸ்ட் ஆகும். தெரில அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக பண்ணுவாங்களா நம்ம டீம் அப்படின்னு தெரில, பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ இது இப்படி தான் போச்சு அப்படின்னும் போது இன்றைக்கெல்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து நல்லா தெரிஞ்சது ஒதுக்கி வச்சது, யாரும் பேசலை பண்ணலை, ஜெயிலேருந்து வந்தப்புறம் கூட பண்ணல. அந்த பொண்ணாக வாலண்டியராக கூப்பிட்டு தான் கலையை பேசிச்சு, விக்ரம் பேசிச்சு, அதை பேசினதை எடுத்துகிட்டு போய் பின்னாடி பேசுகிறாங்க. அப்புறம் கனியக்கா வந்து ரொம்ப நியாயம் மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்றைக்குமே வந்துட்டு டீ கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணுன்னா நீங்கள் அவ்வளோ பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ஓப்பனாக அது கேட்குது, நான் ஜெயிலில் இருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக இருந்திருப்பீங்கல்ல அப்படின்னாக்கா, மைண்ட் வைஸ்லாம் சூப்பராக படிக்கிறா பாரு அப்படின்னு அவங்க கிண்டல் அடிக்கிறான், அவன் நல்லவன் சபரி. அப்புறம் வியானா ரொம்ப ஒத்து போயிட்டாங்க, சொல்ல மறந்துட்டேன் நான். அப்படியே டாப்பில் விட்டிங்களே, அப்படியே வியானா கேள்வி கேட்டவுடனே டாப்பில் எடுத்துகிட்டு போய் வச்சிங்களே ஓட்டிங்களே, இப்போ அப்படியே சட்டில் பொட்டி போகாமல் அடங்கிட்டாங்க வியானா. சபரி அந்த கனி குரூப் கூட அவங்க தான் பீட்ரூட் பொரியல் செஞ்சாங்க. கனியக்கா எனக்கு சொல்லி தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க தான் பொரியல் செஞ்சாங்க. ஏன்னா இப்போ வந்து கேப்டன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்களே, அப்போ சொல்லும் போது அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டா, அப்போ 17 பேர் ஒன்று சொன்னால் இந்த பொண்ணு மட்டும் ஒன்று சொன்னால் திருப்பி இந்த பொண்ணு தானே அடிவாங்க, மெஜாரிட்டி தான் நாங்கள் வின் பண்ண போகுது. அப்போ இவங்க யோசிச்சு வைக்கிறாங்க. கமருதீனும் வினோத் அதுக்குள்ளே வரல பெருசாக, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது தெரியல என்ன சொல்ல போகிறாருன்னு. ஆனால் கமருதீனும் பாருவும் வந்துட்டு இது பார்ஷியலாக இருந்துச்சு, இந்த கேப்டன் சரியில்லைன்னு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசி வச்சுருக்காங்க. ஆனால் அவர் எந்த அல்ட்டா பில்ட்டி அடிப்பாரோ நம்மளுக்கு தெரியாது கமருதீன். ஆனால் இந்த பொண்ணு மட்டும் சொல்லுதுன்னு இந்த பொண்ணு சொல்லும், சொன்னால் செல்லுபடி ஆகுமான்னு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேங்க, லைவில் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க. அவ்வளோ அந்த பொண்ணு பண்ணுறது, அந்த பொண்ணு திருப்பி அசராமல் கொடுக்குது. நீங்கள் அந்த பொண்ணு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும்னு நினைக்கிறீங்க. இதையும் பேசுகிறாங்க இவங்க ஜெயிலில். கமருதீனும் வந்துட்டு பாருவும் வந்துட்டு இப்போ என்ன, அப்போ நம்ம ஆடுற கேம் தப்பா அவங்க ஆடுற கேம் சரியா, அப்போ அத்தனை பேரும் ஒன்றா இருக்காங்க, நம்ம மட்டும் தான் தப்புன்னு ஒஸ்ட்டுன்னு அமிச்சா அப்போ வந்து அவங்களுக்கு சலாம் போட்டு இந்த கேம் ஆடணுமா, அவங்களுக்கு சரி சொல்லிட்டு இந்த கேம் ஆடணுமா, அப்போ அவங்களுக்குள்ளே தான் கேப்டன்சி திருப்பி வந்துகிட்டே இருப்பாங்களா, நம்மளுக்குலாம் சாய்ஸே கொடுக்க மாட்டாங்களா, அப்போ கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க தான் பவர்லேயே இருந்துகிட்டே இருப்பாங்களா அப்படின்னு எல்லாத்தையும் அந்த கமருதீன் அவ்வளோ தெளிவாக அந்த ஜெயிலில் பேசுகிறாரு. ஏன்ப்பா இதை நீ வெளியிலுமே தெளிவாக பேசி அந்த கையை ஓங்குறதையும் அந்த வாயை விடுறதையும் நிறுத்தினா நீ எவ்வளோ பெரிய பிளேயர், நீ வந்து ஏன் இப்படி பண்ணிருக்க, உனக்கு ஃபேன்ஸும் வெளியில் இருக்காங்க, நீ சீரியல் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுறதுனால ஹீரோவாக பண்ணதுனால அப்படின்னும் போது நீ வந்துட்டு ஏன் உன் பேரையும் கெடுத்துக்கிட்டு கேமையும் கெடுத்துக்கிறியன்னு தெரியல. இப்போ இவ்வளோ பொறுமையாக இருந்தேன் ஜெயிலில், இதே நீ வெளியிலையும் பண்ணாமல் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சு பொறுமையாக இருக்கலாம். இந்த பாரு பொண்ணும் இது வந்து கொஞ்சம் இந்த ஒரு நெகட்டிவிட்டியை குறைச்சிக்கிட்டு அந்த நெகட்டிவ் அப்போ வந்து அந்த பாரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்குது, எல்லாம் அந்த விக்ரம் கிட்ட கேட்டு வந்து கண்ணாடி பார்த்து அவளே பேசிக்கிறா. அது எப்படி நேற்று அவ்வளோ நடந்தது விஷயத்தில் டாஸ்கில் இன்னைக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறாங்க சகஜமாக அப்படின்னும் போது அப்படி தான் இருப்பாங்களோ, நம்மளால தான் முடியலையோ, நம்மளும் அந்த பிளேவை தான் பண்ணணும் போல அப்படின்னு கண்ணாடியை பார்த்து அந்த பொண்ணே புலம்பிக்குது. அப்போ ஆதிரா கிட்ட இப்போ பேசும்போதுமே அந்த பொண்ணுக்கிட்டேயும் அந்த கேள்வியை கேட்குது, அது எப்படி நீங்கள் பேசிட்டு அப்படியே ஒன்றா இருந்துக்கிறீங்க, டாஸ்கில் அவ்வளோ பண்ணிட்டு செஞ்சுட்டு மறுநாள் எனக்கு அது உடனே அஃபண்ட் ஆகிடுது அப்படின்னா, அது டாஸ்க் அப்படி தான், ஒரே வீட்டில் இருக்கோம்ல, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கணும் செய்யணும்ல அப்படின்னா. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அந்த பொண்ணுகிட்ட தான் தப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவங்க தெளிவாக பிளான் பண்ணி தான் கார்னர் பண்ணுறாங்க. டாஸ்க்குக்காக பண்ணால் அது டாஸ்கோடு போயிடும். பர்சனல் வெஞ்சன்ஸுன்னும் போது தான் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அடுத்தடுத்து ஆகிட்டே இருக்கும்னும் போது நீங்கள் ஜெயிலில் இருக்க ஒரு பர்சனுக்கு டீ கொடுக்கவோ இல்லைனா வந்து சாப்பாடு கொடுக்கவோ, இல்லை அந்த பொண்ணு கையை வச்சா குத்தம் காலை வச்சா குத்தம், அந்த பொண்ணு பேட்டரி போடலனா மட்டும்தான் குத்தம், அந்த பொண்ணு தூங்கினா மட்டும்தான் குத்தம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸை தான் அந்த பொண்ணுகிட்ட காட்டுறீங்க. அது அந்த பொண்ணுக்கு புரியுது. ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி காட்டவும் இப்போ எல்லாருமே சுற்றி அடித்தா ஒரு டவுட் வரல, என்னடா எப்போ பாரு நம்மளே சுற்றி அடிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம மேலே தான் தப்போ அப்படின்ற பாயிண்ட்டுக்கு அந்த பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்போ இதுக்கு மேலே அந்த பொண்ணு அந்த கேம் எப்படி ஸ்மார்ட்டாக ஆடுது அந்த பொண்ணு. இது வந்து ஒரு இடத்துல மஞ்சரி சொல்லியிருப்பாங்க, மஞ்சரியை 2-3 வாரம் வந்துட்டு தீபக் குறை சொல்லிட்டு ஜாக் குறை சொல்லிட்டு எதோ சொல்லும்போது திருப்பி ஹோஸ்ட் அதே சொல்லும்போது அவங்க வெளியில் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, எனக்கு வெளில வந்தப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க என்ன கேஸ் லைட்டிங் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ என் மேலே தப்பு தானே யோசிச்சுட்டே, ஏன்னா 2-3 வாரத்தில் அந்த வீக்கெண்ட் எபிசோடில் மஞ்சரி கரெக்டாக தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க தப்புன்ற மாதிரி தீபக் சேனல் விட்டு கொடுக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து வெளியில் வந்தப்போ அது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எபிசோடில், விஜேஸ் மேலே வந்து தப்பு இருந்ததா இல்லை நீங்கள் பண்ண தப்பாக யோசிச்சிங்கன்னா, எனக்கு வெளில வந்தப்போ தான் தெரிஞ்சு அவங்க எனக்கு கேஸ் லைட்டிங் பண்ணாங்க. கேஸ் லைட்டிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்தில் இருக்கிற மாதிரி நம்மளை நம்ப வைக்கிறது. நம்ம மேலே அது தப்பு இருக்காது, நம்ம ஸ்டாண்டு எடுத்திருப்போம், ஆனாலுமே அந்த ஸ்டாண்டே தப்போ, நீ எடுக்கிற ஸ்டாண்டு தப்பு, உன் மேலே தான் தப்பு, நாங்கள்லாம் சரியாக தான் இருக்கோன்னு ஒரு குரூப்பாக சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு டவுட் வரும்ல. நீ என்னன்னா ஒருத்தர் மோதனா பரவாயில்ல, பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். வீக்கெண்டில் உட்கார வச்சு ஒருத்தங்களை வந்து ஹோஸ்ட் அடிக்கிறாங்கன்னா மிச்சம் 17 பேரும் அதுக்கு ஒத்து போகிறாங்கன்னு அர்த்தம், இவங்க மட்டும் தான் ஒத்து போகலன்னு. அப்போ அங்கே மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கே மைனாரிட்டியாக இருக்கவங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ நம்ம மட்டும்தான் சரியில்லையோ, மற்றவங்களாம் சரிதானோ.
இது பிக் பாஸில் எல்லா சீசன்லேயும் நடக்கும். ஆனால் அதையும் மீறி ஒரு கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக நான் செய்கிறது, ஹோஸ்டே சொன்னாலும் நான் செய்கிறது சரிதான், இல்லை என் பக்கம் இந்த நியாயம் இருக்குது, அவங்க பக்கம் இந்த தப்பு இருக்குன்றத ப்ரூஃப் பண்ணுற இடத்துலையோ இல்லை தன்னை நிரூபிச்சிக்கிற இடத்துலையோ அவங்க அந்த கேமை விளையாடும் போது தான் அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். இது இந்த பிக் பாஸ்க்குள்ளே இருக்க ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அது ஹிடன் அஜெண்டாவாக இருக்கும். ஸோ இதை மஞ்சரி அப்போ சொல்லியிருப்பாங்க, என்ன எல்லாரும் கேஸ் லைட்டிங் பண்ணால் நான் வெளில வந்து தான் பார்த்தேன் அப்படின்னும் போது சேனல் வந்து தீபக் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்கில் மஞ்சரி வெஸ் தீபக் சேர் மேலே ஏறி நின்று அவரோட மேல் சாவனிசம் காட்டுவார், இவங்களை வந்து பண்ணுவார்ல. அப்போ ஒரு வார்த்தை கூட சேனல் அவங்களை கேட்டிருக்க மாட்டாங்க. இவங்க கேட்டதுக்கு இவங்க தான் தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஹோல் வீடும் தீபக்கு சப்போர்ட் இருக்கும். இப்போ கனி விஷயத்துலையும் அதுதான் நடக்க போகுது. இந்த கேப்டன்சிலையுமே கனி சரின்னு சொல்ல போகிறாங்க, இவங்க மட்டும் தப்புன்னு சொல்ல போகிறாங்க, இவங்களுக்கும் அதுதான் நடக்க போகுது. அப்போ திருப்பி இவங்க செஞ்சது தப்பான்னு இவங்களுக்கு ஒரு டவுட் வந்தால் இவங்க கேம் மாறும், இல்லைனா இவங்க கேமை அப்படி மாற்றி ஆட ட்ரை பண்ணணும். அப்போ தான் இவங்க அந்த இடத்துல சர்வைவல் பண்ண முடியும். இவங்களா இருக்கணுன்றது உண்மைதான். ஆனால் இவங்களா இருக்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரிகிற வகையில் தான் இருக்கணுமே தவிர மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட்டா அது இவங்களுக்கு பிரச்சனையாக தான் ரிவர்ஸ் அடிக்கணும். இதெல்லாம் இந்த கேம்குள்ளே இருக்க ஒரு ஹிடன் அஜெண்டா. அந்த சைக்காலஜி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா இது எல்லாமே உள்ளுக்கு நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் வெளியில் தெரியாது. பாலிடிக்ஸே வெளில தெரியாது, ஆனால் உள்ளுக்கு நடக்கிற பாலிடிக்ஸ் இன்னும் சுத்தமாக வெளில தெரியாது. அப்படின்னும் போது இவங்க கிச்சன் பாலிடிக்ஸ் வச்சு விளையாடுறாங்க, கனி வந்து அவங்களோட செல்ஃப் ஈகோ வச்சு அந்த பாலிடிக்ஸ் வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இவங்களெல்லாம் டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது. ஸோ சைலண்ட்டாக வந்து தான் என்ன பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ராமாயணத்தில் நிறைய கதை இருக்குல்ல, எதிரியை நேருக்கு நேர் நின்று அடிக்கணுமா முதுகில் நின்று அடிக்கணுமான்னு சொல்கிற பட்சத்தில் இவங்க எல்லாரும் முதுகில் அடித்தாங்கன்னா இவங்க முதுகில் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இவங்க அடிக்கலைங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியாமல் இவங்க அடிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த கேமோட